தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி, திங்கட்கிழமை இரவு 10:36 வரை உள்ளது. பின் பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், காலை 10:36 வரை உள்ளது. பின் அசுபதி நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்தயோகம். இன்று சதுர்த்தி விரதம். சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள். சந்திர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. குரு ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. புதன் ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமாகும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சனி 11. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். ரயில்வேயில் பணிபுரிய சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏர்வேஸில் பணிபுரிய சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதாக அமையும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க கடன் உதவி கிடைக்கும். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. எல்லாவற்றிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். குரு 2. தனவரவு உண்டு. பொருள் வரவு உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். எல்லா வகையிலும் ஏற்றதாக அமையும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோகமாக இருக்கும். கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். செங்கல் மணல் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் சிலருக்கு ஆதரவாக அமைவார்கள். அதனால் அவர்களுக்கு பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். புதன் 12. எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். நிதானம் தேவை. மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும். சந்திரன் ஜென்மத்தில் தேக சுகம் சௌக்கியம் கூடும். தனலாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன் அசுபதி. நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பீர்கள். இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பரணி. லட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்கள் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு வாராத கடன் கூட வசூலாகும். கிருத்திகை. எதையும் நீங்கள் யோசித்து பழகுவீர்கள், செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு நடக்க வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன். சித்தர்கள் வழிபாடு.
ரிஷபராசி புதன் 11 மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில மாணவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட்டப்படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில இளைஞர்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். லாபகரமாக அமையும். சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சூரியன் 10 தனலாபம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நல்ல விதமாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 2 உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். குரு ஜென்மத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். இருந்தாலும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பணவரவு தனவரவு உண்டு. சனி 10 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். நட்சத்திர பலன் கார்த்திகை உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. ரோகிணி மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். சுய விருப்பு வெறுப்புகளை யாரிடமும் பகிர வேண்டாம். அமைதியாக இருங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில சுப விரயங்கள் குடும்பத்தில் நிகழும். மிருகசீரிடம் எல்லோரையும் நீங்கள் கணித்து பார்ப்பீர்கள். இருந்தாலும் அவசரப்பட்டு வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான பலன் மட்டும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். மிதுன ராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி பூர்த்தியாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நீங்கள் எண்ணிய காரியம் இன்று நிறைவேறும். அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். எல்லா வகையிலும் உங்களுக்கு தனலாபம் உண்டு. இன்று சனி 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 10 மாணவர்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரம் அலைச்சலின் பேரில் பணம் கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 10 பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வீணான பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். குரு 12 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் விரயத்தை தவிர்க்கலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் ஜென்மத்தில் வீடு மனை வாங்கும்போது பத்திரத்தை படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா என்றதை ஆராய்ந்து வாங்க வேண்டும். கேது நாளில் நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும் உறவினர்கள் மத்தியில் உரையாடும் போதும் உங்களுடைய எதிர்கால திட்டத்தை விமர்சிக்காமல் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் மிருகசீரிடம் எதையும் நிதானித்து செயல்பட்டால் எல்லா வகையிலும் லாபம் கூடும். இன்று உங்களுக்கு செய்தொழிலில் அமோக லாபம் கிட்டும். தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள். திருவாதிரை
நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். மற்றவர்களுடைய கேலி கிண்டல் ஏதாவது இருந்தால் அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. செய்தொழில் அதிக வருவாய் ஈட்டுவீர்கள். புனர்பூசம், நீங்கள் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை அறிந்து அவ்விதம் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் இன்று உங்களுக்கு அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுக்கு தன வருவாய் இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு. கடகராசி, குரு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை தேடி செல்வார்கள். ஆதாயம் உண்டு. சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவார்கள். வங்கியில் கடன் உதவி கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான நேரம் இது. சுக்கிரன் 9. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி உண்டாகும். புதன் 9. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இருந்தாலும் கடின உழைப்புக்கும் படிப்பு திறனும் கூடினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 8. உடல் நலனில் ஆரோக்கியம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் கொள்ளும். வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதிப்பர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். சந்திரன் 10. சௌக்கியம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் முடிக்கும். அதே சமயத்தில் தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம், குருவருள் உண்டு. இன்று நீங்கள் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் நன்றாக கைகூடும். அதே சமயம் தனவரவும் உண்டு. செய்தொழில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூசம், மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் அக்கறை தேவை. இன்று வருமானம் வரும். எல்லா வகையிலும் தன வருவாய் உண்டு. ஆயில்யம், செய்தொழில் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்திலும் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. எதையும் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நிதானித்து செய்தால் வெற்றி உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். சிம்மராசி, குரு 10. உத்தியோகஸ்தர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. அதனால் தன வருவாய் கூடுதலாக கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு இடம்பெயர்வர். அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரிகள் அலைச்சலின் பேரில் லாபம் சம்பாதிப்பர். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். கட்டிட தொழில் கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். சந்தோஷம் மிகும். ராகு 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நன்கு ஆலோசித்து பின் முடிவெடுத்து சில செயல்களை செய்ய வேண்டும். புதன் 8. மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். சனி 7.
தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் கொள்ளும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பர். வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி உண்டாகும். அவசரம் படக்கூடாது. சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதம் ஆகும். அதனால் நீங்கள் கடின முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி பெறுவீர்கள். நட்சத்திர பலன் மகம். தலைமை பண்பு தாங்கும் குணமுடையவர் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாக கைகூடும். பூரம் எதிலும் நிதானித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. அவசரப்பட வேண்டாம். இன்று தன வருவாய் உண்டு. உத்திரம் நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மையுறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. காரிய தாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சிவபெருமான், பார்வதி, பெருமாள் தாயார் மற்றும் ஆஞ்சநேயர். கன்னிராசி குரு 9 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத பெண்களுக்கும் உத்தியோக பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. ராகு 7 வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி ஐடியை முறையாக கட்ட வேண்டும். புதன் 7 மாணவர்கள் புத்திசாலித்தனம் மேம்படும். இருந்தாலும் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்க்க வேண்டும். சனி 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம், இரும்பு வியாபாரம், கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்கும். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். தந்தை வழியில் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சந்திரன் 8 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனமும் நிதானமும் தேவை. நட்சத்திர பலன் உத்திரம் இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. பேசும்போது நிதானம் தேவை. எதிலும் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அஸ்தம் இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் தனவரவு உண்டு. சித்திரை நிதானமாக செயல்பட்டால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை அம்மன். சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி சந்திரன் 7 சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். எல்லா காரியங்களும் ஏற்றகரமாக லாபகரமாக முடியும். இன்று தனவரவு உண்டு. சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. வருமானம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். இருந்தாலும் அவர்கள் வாய் வார்த்தையில் கவனம் தேவை, நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. ராகு 6 செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம்,
லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். சனி 5 தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் லாபம் பார்ப்பர். எதிலும் நிதானம் தேவை. சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். செவ்வாய் 9 எதிலும் நிதானமும் கவனமும் இருந்தால் செய்தொழில் லாபம் பார்க்கலாம். குரு 8 நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. நட்சத்திர பலன் சித்திரை செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனமும் தேவை. இன்று தனவரவு உண்டு. சுவாதி அனுசரித்து போக வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அருள் உங்களுக்கு உண்டு. எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். இன்று வருமானம் உண்டு. தனவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர் மற்றும் குலதெய்வ வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி சந்திரன் 6 சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். செய்திகளில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்டமானால் தனவரவு இன்று உண்டு. கேது 11 செய்திகளில் அமோக லாபம். உத்தியோகத்தில் மேன்மை. காலனி வியாபாரம் மற்றும் ஹோட்டல் வியாபாரம் லாபமாக இயங்கும். செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். செங்கல் மணல் வியாபாரம் மந்தகதியில் இயங்கும். எதிலும் நிதானம் தேவை. குரு 7 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்ப்பர். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றதொரு நாள் இன்று. திருமண பாக்கியம் சில பெண்களுக்கு கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகம் பாக்கியம் கிட்டும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 5 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழில் மிகுந்த அக்கறையும் கவனமும் செலுத்தினால் நல்ல லாபம் பார்க்கலாம். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து உபயோகிக்க வேண்டும். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சூரியன் 4 வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். நட்சத்திர பலன் விசாகம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று மனமகிழ்ச்சி கூடும் நாள். நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான நாளும் கூட. அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியம் நடந்தேறும். வருமானம் பெருகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேட்டை நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு முருகபெருமான். தனுசு ராசி சூரியன் 3 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் நல்ல விதமாக முடியும்.
தந்தை வழி உறவின் மூலமாக லாபம் கிடைக்கும். சனி 3 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இரும்பு வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். புதன் 4 வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, எதிலும் கவனம் தேவை. தொழிலில் நிதானம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிரன் 4 உறவினர் வருகை உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு பொருளாதார உதவி செய்வர். அதனால் உங்கள் தொழில் முன்னேற்றகரமாக அமையும். குரு 6 எதிலும் நிதானம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களிலும் ஃபைனான்ஸ் தொழிலிலும் மிகுந்த கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. செவ்வாய் 7 நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் உரையாடும் பொழுதும், குடும்பத்தில் உரையாடும் போதும், வாழ்க்கை துணையுடன் உரையாடும் போதும் கவனத்துடன் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அதனால் கலகத்தை தவிர்க்கலாம். சந்திரன் 5 சில காரியங்கள் தடைபடும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி பெறும். நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. சில காரியங்கள் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். போராடும் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மற்றவர்கள் மத்தியில் பேசும்பொழுது நிதானத்துடனும் கவனத்துடனும் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கடின முயற்சியின் பேரில் சில காரியங்கள் கைகூடும். தனலாபம் உண்டு. உத்திராடம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று கடின முயற்சியின் பேரில் உங்களுக்கு தனலாபம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா மற்றும் சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி சுக்கிரன் 3 பெண்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். சில பெண்கள் நிறுவனங்களில் தலைமை பதவிக்கு வருவர். பெண்கள் உயர் பதவியை அடைவர். எல்லா வகையிலும் பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது, நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி சாதனை படைப்பர். குரு 5 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி சாதனை படைப்பர். சில இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு சென்று உத்தியோகம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ஃபைனான்ஸ் தொழில் சிறப்பாக அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாபகரமாக அமையும். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். சில பெண்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டுவர். செங்கல் மணல் வியாபாரம், கட்டுமான தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும். வீடு மனை விற்பனை வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக அமையும். கேது 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு கடின முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். ராகு 3 கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக அமையும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் உயர் பதவியில் பெண்கள் அமர்வர். தலைமை தாங்கும் பொறுப்பினையும் சில பெண்கள் வகிப்பார்கள். தைரியஸ்தானம் கூடும். எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் சம்பாதிப்பர். புதன் 3 மாணவர்கள் கடின முயற்சினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வர். சந்திரன் 4 உடல் நலனில் கவனம் தேவை. சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன்
உத்திராடம் இந்நாள் பொன்னாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பணவரவு தனவரவு உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். திருவோணம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு ஜெயம் உண்டாகும். அவிட்டம் தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சிலர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் அமர்வர், அதனால் தன லாபம் உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர். கும்பராசி சந்திரன் 3இல் திரவிய லாபம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். இன்று தனவரவு உண்டு. குரு நாளில் நண்பர்கள் மத்தியில் பேசும் போதும், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும் போதும், வாடிக்கையாளர்களிடம் பேசும் போதும் கவனம் தேவை, நிதானம் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பொருள் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும், பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செவ்வாய் 5இல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வீடு மனை வாங்கும் பொழுது நிதானித்து பத்திரத்தை கவனித்து பார்த்து படித்து அதன் பின் அதனை வாங்க வேண்டும். கேது 8இல் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சுக்கிரன் 2இல் பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது, காலம் இது. பெண்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் தலைமை இடத்தை அடைவார்கள். சில பெண்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து நல்ல லாபம் பெறுவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ராகு 2இல் உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கை தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 2இல் உங்களுக்கு நல்ல குணம், அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் தொழிலில் ஏற்றம் உண்டு, லாபம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 1இல் எதையும் ஆலோசித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர் நலனில் கவனமும் அக்கறையும் கொண்ட நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும். ஏற்றமான நாள், அதிர்ஷ்டமான நாள். இன்று பணவரவு தனவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சதயம் இன்று ஏற்றமான நாள், அதிர்ஷ்டமான நாள். பணவரவு உண்டு. தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக அமையும். புரட்டாதி பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவீர்கள். மகான்களுடைய சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது சிறக்கும். தொழிலில் மேன்மையும் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர். மீனராசி சந்திரன் 2இல் எதிலும் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. அதே சமயம் அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் லாபம் வரும். குரு 3இல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 4இல் நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் உரையாடும் போதும்
குடும்பத்தில் உரையாடும் போதும் வார்த்தைகளை கவனத்துடன் உபயோகிக்க வேண்டும். அதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கேது 7 வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயம் உண்டாகும். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிட்டும். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டால் தொழிலில் மேன்மையுறுவர். வாராத கடனெல்லாம் வசூலாகும். எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். உத்தரட்டாதி வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உரையாடும் போதும் உறவினரிடம் பேசும்போதும் உரையாடும் போதும் கவனமும் நிதானமும் தேவை. யாரையும் விமர்சிக்க வேண்டாம். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வோம். அதனால் உங்களுக்கு ஏற்றமும் லாபமும் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், காலபைரவர், சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் சிறந்தது. 12 ராசி அன்பர்களும் திங்கட்கிழமை இன்று சதுர்த்தி திதி ஆகையால் விநாயக பெருமான் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தால் விநாயக பெருமான் அருளை பெறலாம். அதனால் உங்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.